ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் அனுபவிச்சுருக்கோம். நைமச்சார் இந்தியத்தில் சூதகாதி போதிகள் ரோமகிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ண ரோமகிருஷ்ணர்கிட்டேருந்து சுகாச்சாரியார் ஸ்வீகரிச்சுண்டு அந்த பரிஷத்துக்கு சொல்லும் பொழுது நமக்கு கிடச்சிது. எனவே சுகாச்சாரியாரை பற்றி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு ஸ்ரீமத் பாகவத்தை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறோம். சுகபிரம்ம ரிஷி வியாசருடைய மானசபுத்திரர். 6 வயசுலேயே நேரடியாக யாகசாலையில் தோன்றியவர். 4 வேதங்களையும் வேத சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் உணர்ந்து பரமாத்மாவோடு ஐக்கியமாக இருக்கக்கூடியவர். இந்த சரீர உடம்போடையே இருந்து பரமாத்மா ஒன்று தான் நிரந்தரம்னு சொல்லி எல்லாவற்றையும் பரமாத்மாவாக பார்க்கக்கூடியவர் சுகாச்சாரியார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வியாசர் சுகா அப்படின்னு கூப்பிடுறார். முன்னாடி சுகாச்சாரியார் போயிட்டு இருக்கார். சுகா அப்படின்னு வியாசர் கூப்பிட்டதும் மரம் செடி கொடி அங்கேருந்து கண்ணுக்குட்டி பறவைகள் எல்லாமே வியாசரை திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தன்னுடைய கவனத்தை திருப்பி வியாசரை பார்க்கவும் வியாசர் ரொம்பவுமே வியாசர் அப்படியே ஆச்சரியத்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நதிக்கரையில் போகும்பொழுது ஸ்திரீகள்லாம் வஸ்திரங்களை இழுத்து சரியாக மூடிக்கிறா. அப்போது வியாசர் அவளை பார்த்து கேட்குறார். சின்ன பையன் சுகர் முன்னாடி போனான். அப்போ ஒன்றும் பண்ணலை. வயசானவன் என்னை பார்த்து உங்களுடைய உடம்பெல்லாம் மூடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஸ்திரீகள்லாம் சொன்னாலாம், இந்த கேள்வியை கூட நீங்கள் தான் கேட்குறீள், சுகபிரம்மம் கேட்கல, அவர் பிரம்மம் அப்படின்னு சொன்னாலாம். அதனால் பிரம்மம் வேற இல்லை, சுகாச்சாரியார் வேற இல்லை. அப்படிப்பட்ட சுகாச்சாரியார் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணுறார் ஸ்ரீமத் பாகவதத்தை. அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் சேவிக்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.